பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி டி நகரில் ஒரு ஆர்டர் கொடுக்க போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் கடை வச்சுருந்தார், பிரியாணி கடை. அவர் என்ன கேட்டார்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன மட்டும் இல்லை, ஆர்டர் ஓட்டுற எல்லாருமே அவர் எவ்வளோ ஓட்டுறீங்க, எத்தனை மணி நேரம் ஓட்டுறீங்க சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நாங்கள் ஒரு இவ்வளோ ஓட்டுறோம் ப்ரோ, இவ்வளோ வரும் அமௌண்ட்டு, இன்சென்டிவ், பெட்ரோல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அவர் நானும் அப்போ பிரியாணி கடையை விட்டு ஆர்டரே ஓட நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, ப்ரோ நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலும், எத்தனை மணி நேரம் ஓட்டினாலும் நாங்கள் இன்னொருத்தருக்காக வேலை தான் செய்கிறோம். எங்களுக்கு சேல்ரி கொடுக்குறது அவன் தான். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இது உங்கள் கடை. நீங்கள் மிஞ்சி போனால் இந்த கடைக்கு மட்டும்தான் எதனா டிராஃபிக் சைட்லேருந்து அமௌண்ட்டு தர மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அது உங்களுடைய காசு. அது உங்கள் கடை. உங்கள் கடைக்கு நீங்கள் நைட்டு பகலாக கூட உழைக்கலாம். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை விட்டு ஆர்டர் அதெல்லாம் வராதிங்க. எங்களுக்கு வண்டி ஒரு பக்கம் போகும், எங்களுக்கு உடம்பு ஒரு பக்கத்தில் போகும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அது ஃபுல்லாக தெரியல, எப்படி அந்த வசனம் இருக்குன்னா, உன்னால் முடிஞ்சதை எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ உன் கையால் முடிஞ்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கும். அதான் சொல்கிறேன். நம்ம வண்டி ஓட்டுறோமோ, பிஸ்னஸ் பண்ணுறோமோ, என்ன செஞ்சாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு பலனை பார்க்க முடியும். ஆமே.